ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு டிஷ்யூஸ் அண்ட் மெம்பரன்ஸ்ல இருந்து ஒரு சில முக்கியமான எம்சிக்யூஸ் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம போன கிளாஸ்ல செல்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி சொன்னது போல நிறைய செல்ஸ் சேர்ந்ததுதான் ஒரு டிஷ்யூ, நிறைய டிஷ்யூ சேர்ந்ததா ஒரு ஆர்கான்ஸ், நிறைய ஆர்கான்ஸ் சேர்ந்ததா ஒரு ஹோல் ஹியூமன் பாடி. ஓகேங்களா? ஸோ நாம இன்னைக்கு டிஷ்யூஸ் அண்ட் மெம்பரன்ஸ்ல இருந்து ஒரு சில முக்கியமான கான்செப்டை நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுல மொதல் questions, a tissue is defined as, simple கேட்டிருக்காங்க. Tissue is defined as option a membrane that lines body cavities, the most complex organizational unit of the body. Option C, a thin sheet of cells embedded in a matrix. Option D, a group of cells with similar structure and functions. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல tissue அப்படிங்கிற வேர்டுக்கான கரெக்டான டெஃபினேஷன்ஸ் இதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பட் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, எ குரூப் ஆஃப் செல்ஸ் வித் சிமிலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய செல்ஸ் கலெக்டிவாக சேர்ந்தது தான் நம்ம டிஷ்யூன்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்ஸாகவே டிஷ்யூனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா செல்ஸ்னுடைய ஃபங்க்ஷன் அப்படியே பிரதிபலிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு செல்ஸ்னுடைய பேசிக் ஃபங்க்ஷன் என்னவோ அதே தான் அந்த டிஷ்யூக்கான ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? த ரைட் ஆன்சர் இஸ் எ குரூப் ஆஃப் செல்ஸ், நிறைய செல்ஸ் சேர்ந்தது தான் ஒரு டிஷ்யூ. எ குரூப் ஆஃப் செல்ஸ் வித் சிமிலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 4 டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்குங்க. there are 4 மேஜர் குரூப் ஆஃப் டிஷ்யூ. அதுல ஃபர்ஸ்ட் மேஜர் எபிதீலியல் டிஷ்யூ, ரெண்டாவது கனெக்டிவ் டிஷ்யூ, மூணாவது மசில்ஸ் டிஷ்யூ அண்ட் நாலாவது நர்வ் டிஷ்யூ. இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பாருங்க, இது எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மசில்ஸ் டிஷ்யூ அண்ட் நர்வ் டிஷ்யூ. அண்ட் ஆர்கான் மே contains tissue from all 4 groups. ஒரு ஆர்கான் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்கான்ல கிட்டத்தட்ட இந்த 4 டைப் ஆஃப் டிஷ்யூ அடங்கியிருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் டிஷ்யூ. செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி டிஷ்யூ ஆல்வேஸ் ஃபார்ம் எ சர்ஃபேஸ்? ஸோ நம்ம 4 டிஷ்யூ பார்த்தோம். என்னென்ன? கனெக்டிவ் டிஷ்யூ, எபிதீலியல் டிஷ்யூ, நர்வ் டிஷ்யூ அண்ட் மசில் டிஷ்யூ. இந்த 4 டிஷ்யூல எந்த டிஷ்யூ சர்ஃபேஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த பேர்லயே இருக்கு. த ரைட் ஆன்சர் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி, எபிதீலியல் டிஷ்யூ. ஸோ எப்படி வாங்க பார்க்கலாம். எபிதீலியல் டிஷ்யூ ஆர் ஃபவுண்ட் ஆன் சர்ஃபேஸ் as either covering. இங்க நல்லா நோட் பண்ணுங்க, 2 டேர்ம் இருக்கு. either covering அப்படிங்கிற டேர்ம் வந்தாவே அவுட்டர் சர்ஃபேஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆர் லைனிங், இன்னர் சர்ஃபேஸ் within the organs, within the tissue, within the organ. அந்த ஆர்கான்ல டிஃபரெண்ட் லோப்ஸ் இருக்கு. அந்த 2 லோப்ஸ்க்கு நடுவில் இருக்கலாம், அல்லது அந்த ஆர்கானுக்கு இன் பிட்வீன்ல இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் மீனிங் லைனிங், இன்னர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த எபிதீலியல் டிஷ்யூ ஆர் ஃபவுண்ட் ஆன் சர்ஃபேஸ் as either covering outer surface or lining inner surface because they have no capillaries of their own. ஸோ அந்த எபிதீலியல் டிஷ்யூல blood vessels, small capillaries இல்ல. எபிதீலியல் டிஷ்யூ ரிசீவ் ஆக்சிஜன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் from the blood supply of the connective tissue. இங்க பாத்தீங்கன்னாங்க எபிதீலியல் டிஷ்யூ, எபிதீலியம்க்கு கீழே பேஸ்மெண்ட் மெம்பரன், பேஸ்மெண்ட் மெம்பரனுக்கு கீழே கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு. கனெக்டிவ் டிஷ்யூல blood vessels இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து இந்த எபிதீலியல் டிஷ்யூக்கான ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் அதுக்கான எனர்ஜி ஏடிபிஸ் எல்லாமே கனெக்டிவ் டிஷ்யூல இருந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, நியூட்ரியன்ஸ் receive oxygen and nutrients from the blood supply of the connective tissue beneath them. Many epithelial tissue are capable of secretion and may be called glandular epithelium or more simply gland. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, யூஸ்வலாவே எபிதீலியல் டிஷ்யூக்கு பேசிக்ஸாவே செக்ரீஷன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம சுருக்கமா என்ன சொல்றோம்? கிளாண்டுலார் எபிதீலியம் ஆர் கிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த செக்ரீஷன் அந்த டிஷ்யூ அந்த இருக்கிற இடத்தை பொறுத்து அதனுடைய ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் எபிதீலியல் டிஷ்யூ. Third questions, which of the tissue classified based on number of layers and shape? ஓகேங்களா? ஸோ நம்ம 4 டிஷ்யூ பார்த்தோம். என்னது? நர்வ் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, எபிதீலியல் டிஷ்யூ, மசில்ஸ் டிஷ்யூ. இந்த 4 டிஷ்யூல எந்த டிஷ்யூ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அண்ட் ஷேப் பேஸ் பண்ணி இருக்கு வருது அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? த ரைட் ஆன்சர் இஸ் எபிதீலியல் டிஷ்யூ. எபிதீலியல் டிஷ்யூல நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அண்ட் ஷேப்பை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ். The classifications of epithelial tissue is based on the type of cells of which the tissue is made.
ஓகேங்களா, என்ன டைப் ஆஃப் வந்து டிஷ்யூவில் ஆனது அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இங்கே கிளாசிஃபிகேஷன்ஸ் எபித்தீலியல் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா த கேரக்டரிஸ்டிக் ஷேப் ஆஃப் த செல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் லேயர் ஆஃப் த செல்ஸ். ஓகேங்களா, அந்த செல்ஸ்னுடைய ஷேப், அதுக்கப்புறம் அது எத்தனை லேயரில் இருக்குது, சிங்கிள் லேயரில் இருக்கா அல்லது மல்டிபிள் லேயரில் இருக்கா. ஓகேங்களா, அப்போ ஷேப் அண்டு நம்பர் ஆஃப் லேயர்ஸை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து எபித்தீலியல் டிஷ்யூவை வந்து நாம கிளாசிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, இங்கே பாருங்க ஷேப்பை பேஸ் பண்ணி there are 3 distinctive shape. இந்த ஷேப்பை பேஸ் பண்ணி 3 வகையா நம்ம எபித்தீலியல் டிஷ்யூ வந்து கிளாசிஃபை பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்குவயமஸ் செல்ஸ். இது வந்து ஃபிளாட்டா இருக்கும். இங்க பாருங்க இங்க பாருங்க ஷேப்பை பேஸ் பண்ணி 3 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. எபித்தீலியல் டிஷ்யூ 3 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்குவயமஸ், இது கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். அடுத்து வந்து கியூபாய்டல் செல்ஸ். கியூபாய்டு ஷேப்ல இருக்கும். அண்ட் காலம்னர் செல்ஸ் ஆர் டால் அண்ட் நேரோ, கொஞ்சம் லென்த்தா இருக்கும் பட் நேரோவா இருக்கும். ஓகேங்களா, ஸ்குவயமஸ் கியூபாய்டல் மாதிரி வைடா இல்லாம கொஞ்சம் நேரோவா இருக்கும் பட் லென்த்தா இருக்கும், லாங்கா இருக்கும். ஓகேங்களா, பாருங்க ஷேப்பை பேஸ் பண்ணி 3 வகையா பிரிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் பாருங்க சிம்பிள்னு வரும். அப்ப சிம்பிள்னா என்ன அப்படின்னா இது லேயரை பேஸ் பண்ணி, சிம்பிள் இஸ் த டேர்ம் ஃபார் எ சிங்கிள் லேயர். சிம்பிள் அப்படின்னாவே தட் இஸ் சிங்கிள் லேயர். அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு மீன்ஸ் தட் மெனி லேயர் ஆஃப் த செல் ஆர் பிரசன்ட். ஓகேங்களா, அப்போ சிம்பிள் அப்படின்னா சிங்கிள் லேயர், ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா மல்டிபிள் லேயர், நிறைய லேயர் இருக்கும். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஷேப்பை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணோம். நெக்ஸ்ட் லேயரை பேஸ் பண்ணி நாம லேயர் அண்ட் ஷேப் ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணலாம். இங்க பாருங்க சிம்பிள் ஸ்குவயமஸ்னா என்னது, ஸ்குவயமஸ் செல்ஸ் ஃபிளாட்டா இருக்கும் ஆனா சிங்கிள் லேயர். சிம்பிள்னா இங்க என்னது, சிங்கிள் லேயர். இங்க பாருங்க சிம்பிள் கியூபாய்டல் எபித்தீலியல் செல்ஸ். நீங்க ஃபர்தரா சிஸ்டம் படிக்கும்போது அங்க பாருங்க திஸ் ஆர்கான்ஸ் ஆர் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் என்னது, சிம்பிள் கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னு கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா சிம்பிள் அப்படின்னா சிங்கிள் லேயர், கியூபாய்டல் அப்படின்னா என்னது, கியூபாய்டு இன் ஷேப். ஸோ அதுதான் வந்து சிம்பிள் கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ. நெக்ஸ்ட் வந்துங்க சிம்பிள் காலம்னர். சிம்பிள் அப்படின்னாவே என்னது, சிங்கிள் லேயர் அண்ட் ஷேப் வந்து காலம்னர் ஷேப். ஓகேங்களா, இங்க பாருங்க ஷேப் அண்ட் லேயர் நம்பர் சிங்கிள் லேயரை பேஸ் பண்ணி ஃபர்தரா 3ஆ பிரிக்கலாம். அடுத்தது வந்து பாருங்க ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவயமஸ் எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க பாருங்க ஆல்ரெடி சொன்னது போல ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா என்னது, மல்டிபிள் மெனி லேயர். அந்த செல் வந்து ஸ்குவயமஸ் ஷேப்ல இருக்கு பட் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வந்து அதிகம். அதனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவயமஸ் எபித்தீலியம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்னது ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னர் எபித்தீலியல் டிஷ்யூன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா மல்டிபிள் லேயர், சிம்பிள்னா சிங்கிள் லேயர், ஷேப்பை பேஸ் பண்ணி ஸ்குவயமஸ் கியூபாய்டல் அண்ட் காலம்னர் அப்படி 3ஆ பிரிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த எம்சிக்யூல இருந்து நாம எபித்தீலியல் டிஷ்யூனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸை பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ பாருங்க இந்த எபித்தீலியல் டிஷ்யூ வந்து ஒரு இருக்கிறதுலேயே மேஜர் டிஷ்யூ. ஸோ அதனால இது கொஞ்சம் நம்ம பேசிக்ஸாக பார்க்கலாம். இங்க பாருங்க சிம்பிள் ஸ்குவயமஸ் எபித்தீலியம், சிங்கிள் ஸ்குவயமஸ் ஷேப்டு எபித்தீலியம் அப்படின்னா என்னன்னா பாருங்க சிம்பிள் ஸ்குவயமஸ் எபித்தீலியம் இஸ் சிங்கிள் லேயர் ஆர் ஃபிளாட் செல்ஸ். இந்த செல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். தி செல்ஸ் ஆர் வெரி தின் அண்ட் வெரி ஸ்மூத். திஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக். எக்ஸாம்பிள் எங்க இருக்கு அப்படின்னா அது ஆல்வியோலில இருக்கு. The alveoli of the lungs and small capillaries la இந்த simple squamous epithelium வந்து present ஆயிருக்கும். Next stratified squamous epithelium. Stratified அப்படின்னா என்னது, many multiple layer. Safe வந்து squamous safe. Simple na single, stratified na multiple, but shape வந்து squamous epithelium. இங்க பாருங்க stratified squamous epithelium consists of many layer of mostly flat cells. Squamous நாவே flat தானே, flat cells. Although lower cells are rounded. ஓகேங்களா, இங்க பாருங்க மேல சர்ஃபேஸ்ல வந்து ஃபிளாட்ல இருக்கும். அதுக்கு ஏன்னா ஸ்ட்ராட்டிஃபைடுனா வந்து நிறைய லேயர் இருக்கும். ஓகேங்களா, அந்த டாப் லேயர் வந்து ஃபிளாட்டா இருக்கும், அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் எபிடெர்மிஸ் ஆஃப் தி ஸ்கின். மறக்க கூடாது, எபிடெர்மிஸ் ஆஃப் தி ஸ்கின் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவயமஸ் எபித்தீலியம். ஓகேங்களா, ஸோ வேர் இட் இஸ் கால்டு கெரட்டினைசிங். இங்க பாருங்க இதை நம்ம என்ன சொல்றோம், எபிடெர்மிஸ் ஆஃப் தி ஸ்கின்ஸ் ஆர் கெரட்டினைசிங் செல்ஸ் ஆர் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க இந்த கெரட்டினைசிங் சர்ஃபேஸ் ஆர் டெட். The keratinizing surface are dead. அடுத்தது வந்து non keratinizing type line the oral cavity, mouth oral cavity, the esophagus and in the woman the vagina. இங்க பாருங்க இந்த non keratinizing stratified squamous epithelium cells எங்க இருக்கு அப்படின்னா oral cavityல இருக்கு, esophagusல இருக்கு and vaginaல இருக்கு. ஓகேங்களா, so in this location the surface cells are living
அதில் என்ன பார்த்தோம், கெரட்டனைசிங்ல சர்ஃபேஸ் ஆர் டெட் அப்படின்னு பார்த்தோம். இங்கே நான் கெரட்டனைசிங்ல வந்து சர்ஃபேஸ் செல்ஸ் ஆர் லிவிங் அண்ட் மேக்கப் த மியூக்கோஸ் மெம்பரேன் ஆஃப் தீஸ் ஆர்கான்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஒரு மியூக்கோஸ் செக்ரீஷனை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம். நெக்ஸ்ட் டிரான்சிஷனல் எபித்தீலியம். டிரான்சிஷனல் எபித்தீலியம் பேர்ல இருக்கு டிரான்சிஷன். இங்க பாருங்க, டிரான்சிஷனல் எபித்தீலியம் இஸ் a type of stratified epithelium. It comes under stratified epithelium. It's a multiple layer epithelial cells in which the surface cells change shape from round to squamous. Round to squamous. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அதோட சர்ஃபேஸ் செல்ஸ் வந்து ரவுண்ட், அதாவது மல்டிபிள் லேயர். அந்த டாப் லேயர் சர்ஃபேஸ் செல்ஸ் வந்து ரவுண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து டிரான்சிஷன் ஆகும். ஓகேங்களா? ரவுண்ட் டு ஸ்குவாமஸ், அதாவது ரவுண்ட் டு ஃபிளாட்டா மாறும். ஓகேங்களா? அந்த டாப் லேயர், அந்த டிரான்சிஷனல் எபித்தீலியம் அது வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அந்த ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியத்தில் இருக்கிற அந்த சர்ஃபேஸ் செல்ஸ் வந்து ரவுண்ட்ல இருந்து ஸ்குவாமஸ், அதாவது ஃபிளாட்டா கன்வெர்ட் ஆகும், அந்த டிரான்சிஷன் ஆகும். அதனால தான் வந்து என்ன சொல்றோம்னா டிரான்சிஷனல் எபித்தீலியம்னு சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிள்ல நம்மளுக்கு வந்து ஈஸியா புரியும் பாருங்க. The urinary bladder is lined with transitional epithelium. Actually urinary bladder வந்து it's lined with transitional epithelium. When the bladder is empty, bladder வந்து எம்டியா இருக்கும்போது the surface cells are round. ஓகேங்களா? ஸோ எம்டியா இருக்கும்போது அது வந்து சுருங்கி இருக்கும். அப்போ வந்து அந்த surface cells வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? as the bladder fills, the cells become flattened. ஓகேங்களா? ஸோ bladder fill ஆக ஆக அது அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகும், விரியும். ஓகேங்களா? அப்படி விரியும் போது அந்த surface cells வந்து ரவுண்ட் ஷேப்ல இருந்து ஃபிளாட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் வந்து இதை நம்ம என்ன சொல்றோம், டிரான்சிஷனல் எபித்தீலியம் சொல்றோம். the good example is urinary bladder. ஓகேங்களா? next type of epithelium வந்து simple cuboidal epithelium. சிம்பிள்னா சிங்கிள் லேயர், cuboidalனா cuboid in shape. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். The simple cuboidal epithelium is a single layer of cube shaped shells. எக்ஸாம்பிள் எங்க இருக்கும் அப்படின்னா, functional unit of the thyroid gland. தைராய்டு கிளாண்ட்ல இந்த டைப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து இருக்கு. அண்ட் salivary glands. ஓகேங்களா? these are example of glandular epithelium. இந்த சிம்பிள் cuboidal epithelium வந்து அதுல ரெண்டு முக்கியமானது வந்து தைராய்டு கிளாண்ட் அண்ட் salivary gland, salivary secretions, மவுத்ல நடக்கக்கூடிய salivary secretion, salivary glands. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து glandular epitheliumக்கான ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் kidney tubules. ஓகேங்களா? kidney tubules இருக்குல்ல, அந்த tubules-மே வந்து simple cuboidal epithelium-ல வரும். ஓகேங்களா? அந்த செல்ஸ் வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா it permit reabsorption of useful materials back to the blood. ஓகேங்களா? அந்த நெஃப்ரான்ல பாத்தீங்கன்னா டியூபிள்ஸ் இருக்குல்ல, ப்ராக்சிமல் அண்ட் கன்வல்யூட்டட் டியூபிள்ஸ் அப்படின்னு. அந்த டியூபிள்ஸ் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் சிம்பிள் cuboidal epithelium. இதனுடைய மேஜர் ஃபங்க்ஷன் வந்து அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் குளோமரல் ஃபில்ட்ரேஷன்ஸ் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து எது வந்து எசென்ஷியலோ தேவையோ மறுபடியும் ரீஅப்சர்ப்ஷன்ஸ் பண்ணி பிளட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்க மறக்கக்கூடாது எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் இருந்து எம்சிக்யூஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? தைராய்டு கிளாண்ட், salivary gland, அதுக்கப்புறம் நெஃப்ரான்ல இருக்கிற அந்த டியூபிள் செல்ஸ். ஓகேங்களா? இது வந்து சிம்பிள் cuboidal epithelium. அடுத்தது வந்து சிம்பிள் columnar epithelium. இந்த சிம்பிள்னா சிங்கிள் லேயர், காலம்னர் அப்படின்னா இது கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஓகேங்களா? லென்த்தா இருக்கும் பட் நேரோவா இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்குவாமஸ் மாதிரி cuboidal மாதிரி இல்லாத கொஞ்சம் நேரோவா இருக்கும், லென்த்தா இருக்கும். காலம்னர் செல்ஸ் ஆர் டாலர். எக்ஸாம்பிள் வந்து ஸ்டொமக் லைனிங் இஸ் மேட் அப் ஆஃப் காலம்னர் எபித்தீலியம். மறக்கக்கூடாது, ஸ்டொமக் லேயர், ஸ்டொமக் லைனிங் இஸ் மேட் அப் ஆஃப் காலம்னர் எபித்தீலியம் that secrete gastric juice, the lining of the small intestine secrete digestive enzymes, but these cells also observe the end product of digestions. ஓகேங்களா? ஸோ இது வந்து gastrointestinal tractல இருக்கு. ஓகேங்களா? முக்கியமா ஸ்டொமக், அதுக்கப்புறம் small intestines. Next type வந்து ciliated epithelium or ciliated epithelium. One layer of columnar cells with motile cilia on their free surface. இங்க பாருங்க, columnar type of cells, அதுக்கு மேல motile cilia மாதிரி இருக்கும், சின்ன hair like structure இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிளோட பார்த்தா புரியும். எக்ஸாம்பிள் lining of trachea, sweep mucous. ட்ரக்கியால அந்த சின்ன சிலியா இருக்கும். ஓகேங்களா? அந்த காலம்னர் செல்ஸ்க்கு மேல சிலியா இருக்கும். அது வந்து என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் பேசிக்ஸ், அது எதுக்கு என்ன அந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது, ஸ்வீப்ஸ் மீகோஸ் அண்ட் டஸ்ட் டு தி ஃபேரிங்ஸ். ஓகேங்களா? லைனிங் ஆஃப் ட்ரக்கியா, ஸ்வீப் மீகோஸ் அண்ட் டஸ்ட் டு தி ஃபேரிங்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, லைனிங் ஆஃப் ஃபெலோபியன் டியூப். அதுக்கு மேலேயும் ஒரு சின்ன சிலியா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்வீப்ஸ் ஓவம் டுவார்ட் யூட்டிரஸ். sweep worms toward uterus. ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனலாக இந்த சிலியேட்டட் எபித்தீலியம் வந்து இங்கே முக்கியமான ஒரு கேரக்டரில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ நாம இந்த 3 எம்சிக்யூஸ்ல இருந்து எபித்தீலியல் டிஷ்யூ பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? இந்த 3 எம்சிக்யூ வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, எபித்தீலியல் டிஷ்யூ பற்றி பேசிக்ஸாக சொல்லுது. ஓகேங்களா? அடுத்த எம்சிக்யூ, the example of unicellular gland is unicellular. யூனினா சிங்கிள் செல். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, ஆப்ஷன் ஸ்வெட் கிளாண்ட், தி அட்ரினல் கிளாண்ட்,
கோப்லெட் செல்ஸ், தி பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த 4 கிளாண்ட்ஸ்ல வந்து எது யூனிசெல்லுலார் கிளாண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. த ரைட் ஆன்சர் இஸ் கோப்லெட் செல்ஸ். கோப்லெட் செல்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே கொஞ்சம் கிளாண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பாருங்க, யூனிசெல்லுலார் மீன்ஸ் ஒன் செல். யூனினா சிங்கிள் செல்ஸ். கோப்லெட் செல்ஸ் ஆர் யூனிசெல்லுலார். இட் இஸ் எபித்தீலியல் செல்ஸ். கோப்லெட் செல்ஸ் வந்து எது கீழே வருது அப்படின்னா எபித்தீலியல் செல்ஸ் கீழே வருது. இட் இஸ் சிங்கிள் செல்ஸ் ஆர் an example of unicellular gland. ஸோ கோப்லெட் யூனிசெல்லுலார் கிளாண்ட்னாவே டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது கோப்லெட் செல்ஸ். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸ். which are found in the lining of respiratory and digestive tract. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ல வந்து இந்த கோப்லெட் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மியூக்கோஸ் செக்ரீஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் மியூசின் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இந்த கோப்லெட் செல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ட்டுக்கு மேல சர்ஃபேஸ்ல இருக்கு. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஒரு மியூக்கோஸ் திரவம் போன்ற ஒரு செக்ரீஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் வந்து மியூசின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து மல்டி செல்லுலார் கிளாண்ட்ஸ். மல்டி செல்லுலார் glands. Multicellularna many cells. It's made up of many cells. Most glands are made up of many similar cells or of a variety of cells. ஓகேங்களா? ஒரு சிங்கிள் செல்ஸ் ஆர் வெரைட்டி ஆஃப் செல்ஸ் வந்து சேர்ந்தது தான் மல்டி செல்லுலார் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு செக்ரீஷன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இந்த செக்ரீஷன்ஸ் மிங்கிள்டு இன்டு எ கலெக்டிவ் செக்ரீஷன்ஸ். இங்க பாருங்க, ஒரு சிமிலர் செல்ஸ் அல்லது வெரைட்டி ஆஃப் செல்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு செல்லும் செக்ரீஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அது எல்லாம் கலெக்டிவா சேர்ந்து ஒரு இடத்துல செக்ரீட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து மல்டி செல்லுலார் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, மல்டி செல்லுலார் கிளாண்ட்ஸ் மே பி டிவைடட் இன்டு 2 மேஜர் குரூப்ஸ். என்ன அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஆல்ரெடி நாம படிச்சிருப்போம். ஓகேங்களா? எக்ஸோக்ரைன் என்ன, எண்டோக்ரைன் என்ன. அப்போ எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் ரெண்டும் எதுல வரும் அப்படின்னா மல்டி செல்லுலார் கிளாண்ட்ஸ்ல வரும். அப்போ யூனிசெல்லுலாருக்கு ஒரே ஒரு முக்கியமான செக்ரீஷன், ஒரே ஒரு முக்கியமான செல்ஸ் என்னன்னா தட் இஸ் கோப்லெட் செல்ஸ். அப்போ மல்டி செல்லுலாருக்கு வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ், இன்னொன்னு வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஆல்ரெடி படிச்சதுதான். எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்னா என்ன, ஹேவ் டக்ட், ஒரு டியூப், ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பாதை இருக்கும். ஓகேங்களா? அந்த பாதை வழியா தான் அந்த செக்ரீஷன் போயிட்டு எந்த இடத்துல வேலை செய்யணுமோ அந்த இடத்துல போயிட்டு செக்ரீட் ஆகும். The exocrine gland have duct, that is tube, to take the secretion away from the glands to the site of actions. ஓகேங்களா? சோ எந்த இடத்துல செக்ரீட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல அது ஃபங்க்ஷன் பண்ணும் அந்த இடத்துல போய் செக்ரீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் salivary glands, sweat glands, the gastric glands of the stomach. மறக்கக்கூடாது. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்க்கு நமக்கு இதுல இருந்து எம்சிக்யூஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷன்ல எது எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னு கேட்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எது இது எக்ஸோக்ரைன்ல வரும், எது இது எண்டோக்ரைன்ல வரும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, எக்ஸோக்ரைன்ல மறக்கக்கூடாது salivary glands, sweat glands and the gastric glands of the stomach. இது வந்து எக்ஸோக்ரைன்ல வரும். இதுக்கு வந்து டக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஒரு டியூப்ஸ் இருக்கு. இந்த டியூப் வழியா தான் அதனுடைய செக்ரீஷன்ஸ் போய் அந்த டார்கெட் சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். எண்டோக்ரைன் என்னது? இட்ஸ் a ductless glands. ஓகேங்களா? இட்ஸ் a tubeless glands. ஓகேங்களா? இது வந்து செக்ரீட் பண்ணும். செக்ரீட் பண்ற அந்த செக்ரீஷன் ஆர் ஹார்மோன்ஸ் வந்து டைரக்டா வந்து பிளட்ல போய் சேரும். ஓகேங்களா? அதுதான் வந்து நாம என்ன சொல்றோம், இத எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? The secretion of endocrine glands are a group of chemicals. It's called hormones. சுருக்கமா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து நாம என்ன சொல்றோம், ஹார்மோன் சொல்றோம். இதுல நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். அது பொதுவா நம்ம ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடியது வந்து பொதுவா நம்ம செக்ரீஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடியது வந்து நம்ம பொதுவா ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு டைப் ஆஃப் செக்ரீஷன்ஸ் தான். பட் இதை வந்து நம்ம ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க, தைராய்டு கிளாண்ட். அதுல என்ன இருக்கு, தைராய்டு ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. நெக்ஸ்ட் அட்ரினல் கிளாண்ட், எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின் செக்ரீட் பண்ணுது. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் தி பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ அதில் வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. ஆன்டீரியர் பிட்யூட்டரி இருக்கு, போஸ்டீரியர் பிட்யூட்டரி இருக்கு. ஆன்டீரியரில் வந்து 6 ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. போஸ்டீரியரில் மிக முக்கியமான 2 ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. ஓகேங்களா? பட் இங்க பாருங்க இன்னொன்னு, பட் the pancreas is an organ that is both an exocrine and endocrine glands. இங்க பாருங்க, இந்த pancreas organ வந்து எக்ஸோக்ரைன்லயும் வரும், எண்டோக்ரைன்லயும் வரும். ஓகேங்களா? இந்த தைராய்டு, அட்ரினல், பிட்யூட்டரி எல்லாமே வந்து எண்டோக்ரைன்ல பார்த்தோம். இட் இஸ் a ductless. பட் pancreas வந்து என்னது, எக்ஸோக்ரைன்லயும் வருது, எண்டோக்ரைன்லயும் வருது. இங்க பாத்தீங்கன்னா the exocrine portion secrete digestive enzymes. இந்த pancreasல இருந்து ஒரு சில digestive enzyme வந்து டைரக்டா எங்க ஒரு டியூப், டக்ட் வழியா முன் சிறுகுடல், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்து செக்ரீட் ஆகுது டைஜஷன் பர்பஸ்க்காக. அதே சமயம் அதே pancreasல ஒரு சில செல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எண்டோக்ரைன் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ், ஆல்பா செல்ஸ், பீட்டா செல்ஸ், 2 செல்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். ஓகேங்களா? அதுல பாருங்க, ஆல்பா செல்ஸ் வந்து குளுக்கோகானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, செக்ரீட் பண்ணுது, சிந்தசிஸ் பண்ணுது, செக்ரீட் பண்ணுது. பீட்டா செல்ஸ் வந்து pancreasல இருக்கிற பீட்டா செல்ஸ் வந்து
இன்சுலினை வந்து சிந்தசிஸ் பண்ணுது, செக்ரேட் பண்ணுது. பட் இது எது கீழே வருது அப்படின்னா எண்டோக்ரைன் கீழே வருது. ஓகேங்களா? அப்போ பேன்க்ரியாஸ் அப்படிங்கிற ஆர்கான் வந்து எக்ஸோக்ரைன்லேயும் வரும், எண்டோக்ரைன்லேயும் வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிள், இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதிலிருந்து அடிக்கடி எம்சிக்யூஸ் கேட்க வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? The fifth question MCQs, which tissue are surrounded by a complex extracellular matrix? Which tissue are surrounded by a complex extracellular matrix? Extracellular matrix அப்படின்னா ஒரு திரவம் போன்ற ஒரு சப்ஸ்டன்சஸ் ஒரு செல்லுக்கு நடுவுல இது வந்து ஃபில் ஆயிருக்கும், சிம்பிளா சொல்ல போனா. ஓகேங்களா? அது எந்த டிஷ்யூன்னு கேட்கறாங்க பாருங்க. எபித்தீலியல் டிஷ்யூவா, மசில்ஸ் டிஷ்யூவா, நர்வ் டிஷ்யூவா ஆர் கனெக்டிவ் டிஷ்யூவா, எந்த டிஷ்யூல இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் செல்லுக்கு நடுவுல அப்படின்னு கேட்கறாங்க. The right answer is answer D, option D, connective tissue. அதுக்கான explanation பாருங்க. A characteristic that all connective tissue have in common is the presence of matrix in addition to cells. இங்க பாருங்க, connective tissue நிறைய செல்ஸ் இருந்ததுதான் ஒரு connective tissue. அந்த செல்லுக்கு நடுவுல ஒரு மேட்ரிக்ஸ், ஓகேங்களா, ஒரு திரவம் போன்ற ஒரு பொருள் இருக்கு. அது எந்த டிஷ்யூல இருக்குன்னா கனெக்டிவ் டிஷ்யூல இருக்கும். எல்லா கனெக்டிவ் டிஷ்யூலையும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் இருக்கு அல்லது இன்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மறக்கக்கூடாது, கனெக்டிவ் டிஷ்யூல இந்த சப்ஸ்டன்சஸ், மேட்ரிக்ஸ் சப்ஸ்டன்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு இன்னொரு பேரு கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் பாருங்க. இந்த மேட்ரிக்ஸ் இஸ் ஸ்ட்ரக்சுரல் நெட்வொர்க் ஆர் எ சொல்யூஷன் ஆஃப் நான் லிவிங் intercellular materials. non-living solution மாதிரி இருக்கும், திரவம் போன்ற பொருள். இட்ஸ் a non-living intercellular materials. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ground substances அப்படின்னு சொல்றோம். இது எதுல மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூல மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இது எதுக்கு முக்கியம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரலாவும் ஒரு ஃபங்க்ஷனலாவும் இதுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இந்த ground substancesக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, each connective tissue has its own specific kind of matrix. ஒவ்வொரு கனெக்டிவ் டிஷ்யூ ஒரு பர்టిక్యులர் கைண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஒரு திரவ பொருள் வந்து இருக்கு. ஓகேங்களா? இங்க என்னன்னு பாருங்க. இங்க பாருங்க, என்னென்ன கனெக்டிவ் டிஷ்யூ, மேஜர் கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாம் பார்க்கலாம். சோ blood வந்து எது கீழ வருதுன்னா கனெக்டிவ் டிஷ்யூ கீழ தான் வருது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, blood it comes under connective tissue. இந்த bloodல ரெண்டு பொருள் இருக்கு முக்கியமானது. ஒன்னு வந்து பிளாஸ்மா, இன்னொன்னு வந்து செல்ஸ் வந்து RBC, WBC and platelets. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளாஸ்மா. இங்க பிளாஸ்மா தான் மேட்ரிக்ஸ், இந்த பிளாஸ்மா தான் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அப்போ blood வந்து கனெக்டிவ் டிஷ்யூல வருது. இந்த bloodல வர்ற மேட்ரிக்ஸ் வந்து பிளாஸ்மா. நெக்ஸ்ட் ஏரியோலார் ஆர் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் டிஷ்யூ ஃப்ளூயிட், கொலாஜன்ஸ் and elastin fibers present in subcutaneous and below lining of mucous membrane. இந்த mucous membraneக்கு கீழ இந்த டிஷ்யூ இருக்கும். ஓகேங்களா? இட்ஸ் லூஸ் டிஷ்யூ. ஏன்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னா மேஜரா ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுல இன்னொரு முக்கியமான கான்செப்ட், எந்தெந்த டிஷ்யூல ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் அதிகமா இருக்கோ அங்க வந்து அந்த கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இந்த கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் மேட்ரிக்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அது யூசுவலாவே லூஸா இருக்கும். இட்ஸ் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேங்களா? இது வந்து ஒரு டைப். அடுத்து வந்து அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இது ப்ரொடியூஸ் இதுக்கான பேசிக் செல்ஸ் வந்து அடிப்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் ஸ்டோர் ஃபேட். ஓகேங்களா? ஃபேட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு செல்ஸ், தட் இஸ் அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இதுல வந்து மேட்ரிக்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். இட்ஸ் கம்பேர்ட் டு என்னது ஏரியோலார் லூஸ் டிஷ்யூ. தி நெக்ஸ்ட் ஃபைப்ரஸ், மோஸ்ட்லி கொலாஜன் ஃபைபர்ஸ். ஃபைப்ரஸ் டிஷ்யூல என்ன இருக்கு? மோஸ்ட்லி கொலாஜன் ஃபைபர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கு வித் a few ஃபைப்ரோபிளாஸ்ட். பாருங்க, ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து கம்மியா இருக்கு. பிரசன்ட் இதுல எதுல மேஜரா எங்க இருக்கும் அப்படின்னா டெண்டன்ல இருக்கும், லிகமெண்ட் அண்ட் தி ஸ்ட்ராங் இன்னர் லேயர் ஆஃப் தி ஸ்கின். strong inner layer of the skin. இந்த fibrous tissue எங்க இருக்கு அப்படின்னா tendon, ligaments and the strong inner layer of the skinல இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா few fibroblast தான் இருக்கு. இந்த ஏன் fibroblast பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா fibroblast எந்த டிஷ்யூல அதிகமா இருக்கும் அங்க ground substances வந்து அதிகமா இருக்கும். இத பேஸ் பண்ணி MCQ கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் elastic connective tissue. mostly elastin fibers. fibrosல mostly collagen fibers. இங்க பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, fibrous tissueல mostly collagen fibers வந்து மேட்ரிக்ஸா இருக்கு. இங்க elastic connective tissueல most elastin fibers are matrix. இங்க பாருங்க, elastin fibers are matrix with a few fibroblasts. இதுலயும் few fibroblast which is present within the wall of the large arteries. ஓகேங்களா? பெரிய artery wallsல வந்து இது present ஆயிருக்கு இந்த elastic connective tissue, elastin. next bone, it is comes under connective tissue. bones ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெச்சூர்டு செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆஸ்டியோசைட்ஸ் இஸ் a matured cells, bone produced mature cells in a matrix of, இதுல என்னென்ன மேட்ரிக்ஸ்னா கால்சியம் சால்ட் அண்ட் கொலாஜன் பிரசன்ட் இன் போன்ஸ். ஸோ போன்ஸ்ல வந்து கால்சியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கொலாஜன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம கொலாஜன்ஸ் தான் வந்து என்ன சொல்றோம், இங்க வந்து மேட்ரிக்ஸ் நாம சொல்றோம். இது வந்து ஸ்ட்ராங், இது வந்து டென்ஸ்ல வரும். ஓகேங்களா? ரொம்ப டென்ஸா இருக்கும். ஓகேங்களா? லூஸா இருக்காது, இது வந்து டென்ஸா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூல வரும். அடுத்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து கார்டிலேஜ். ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் வந்து காண்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சி அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைபர்ஸ்னாவே கொலாஜன், எலாஸ்டிக்னாவே ஃபைபர்ஸ், எலாஸ்டின் ஃபைபர்ஸ், கார்டிலேஜ்னாவே காண்ட்ரோசைட் செல்ஸ்.
cartilage in a flexible protein matrix present within the wall of the tracheaல இருக்கு இந்த cartilage tissue ஓகேங்களா சோ இதெல்லாமே வந்து ஒரு மிக முக்கியமான connective tissue அதுல பிரசன்ட் இருக்கக்கூடிய முக்கியமான மேட்ரிக்ஸை பத்தி நாம இந்த MCQsல பார்த்தோம் ஓகேங்களா சோ அப்ப connective tissueனா என்னன்னு ஒரு ஐடியா வந்துருச்சு ஓகேங்களா The next MCQ, the major matrix producing cell in a connective tissue is நாம முன்னாடி 5th MCQல பார்த்தோம் ஓகேங்களா ஒரு முக்கியமான செல்ஸ் இந்த செல்ஸ் அதிகமா இருந்தா அதிகமா இந்த என்னது மேட்ரிக்ஸ் கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படினு சொன்னோம் சோ என்ன செல்ஸ் அப்படினு கேக்குறாங்க பாருங்க ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆப்ஷன் பி கான்ட்ரோபிளாஸ்ட் ஆப்ஷன் சி ஆஸ்டியோபிளாஸ்ட் ஆப்ஷன் சி ஆஸ்டியோசைட்ஸ் இந்த நாலு செல்ஸ்ல வந்து எது மேஜர் மேட்ரிக்ஸ் ப்ரொடியூசிங் செல்ஸ் அப்படினு கேக்குறாங்க the right answer is fibroblast cells எந்த டிஷ்யூல fibroblast cells இருக்கோ அங்க வந்து கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் அதாவது மேட்ரிக்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அது யூசுவலாவே லூஸா இருக்கும் ஓகேங்களா இதுக்கான விளக்கம் பாருங்க சோ என்னென்ன செல்ஸ் வந்து என்னென்ன மேட்ரிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா சோ இதுல இருந்து MCQs வந்து அடிக்கடி கேட்பாங்க the chondroblast ஆல்ரெடி பார்த்தது chondroblast is a major matrix producing cells in cartilage போன MCQல பார்த்தோம் நாம and then osteoblast is the major matrix produced cell in the bone osteocytes வந்து mature cells osteocytes the osteoblast க்கு osteocytes differentiate பண்ணி அடிக்கடி MCQs கேட்பாங்க ஓகேங்களா osteocytes வந்து it's a mature bone producing cells but osteoblast வந்து it is one of the cells involving in bone production especially matrix இங்க பாருங்க osteoblast is the major matrix producing cells in bone அடுத்தது osteocytes is the mature cells of the bone formations ஓகேங்களா இந்த ரெண்டு டிஃபரன்ஷியேட்காக இந்த லைன்ஸ் நான் கொண்டு வந்தேன் இங்க பாருங்க இன்னொரு கான்செப்ட் in loose connective tissue the fibers are separated by large amount of ground substances நான் ஆல்ரெடி சொன்னது போல எந்தெந்த டிஷ்யூல வந்து நிறைய மேட்ரிக்ஸ் இருக்கு நிறைய கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் இருக்கோ அந்த டிஷ்யூஸ் எல்லாமே வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா காமனாவே இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூல வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து மேஜர் செல்ஸா இருக்கும் இந்த ரெண்டு கான்செப்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இங்க பாருங்க அடுத்தது in dense connective tissue the fibers are tightly packed இங்க பாருங்க fibers are loosely packed இங்க fibers dense connective tissue ல fibers are tightly packed and very little ground substances நிறைய செல்ஸ் இருக்கும் ஃபைபர்ஸ் வந்து டைட்டா பேக் ஆயிருக்கும் பட் அதுல இருக்கக்கூடிய அந்த இன்டர்செல்லுலார் சப்ஸ்டன்சஸ் அதாவது அந்த கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகேங்களா இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூக்கும் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூக்கும் இந்த டிஃபரன்ஷியேட் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது the 3 type of loose connective tissue மூணு லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு என்ன எதுல இருக்குன்னா areolar adipose and reticular tissue இது மூணுமே வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ எக்ஸாம்பிள்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய MCQs மூணு முக்கியமான லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அது areolar adipose and reticular these are loose connective tissue அடுத்தது the important two types of dense connective tissue are elastic and collagen எதுல பிரசன்ட் ஆயிருக்கு போன்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்ப போன் வந்து ரொம்ப டென்ஸ் அதே மாதிரி எலாஸ்டிக் இது வந்து dense connective tissue ஓகேங்களா சோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இத பேஸ் பண்ணி அடிக்கடி MCQs வந்து கேட்பாங்க இது கொஞ்சம் மைண்ட்ல வெச்சுக்கோங்க ஓகேங்களா the next MCQ 7th MCQ which type of muscles tissue lacks striations நம்ம 4 டிஷ்யூஸ் பார்த்தோம் ஓகேங்களா அதுல முக்கியமான டிஷ்யூ வந்து மசில்ஸ் டிஷ்யூ ஓகேங்களா அதுல நிறைய மசில்ஸ் டிஷ்யூ நிறைய டைப் ஆஃப் மசில்ஸ் டிஷ்யூ இருக்கு ஓகேங்களா அதுல வந்து எந்த மசில்ஸ் டிஷ்யூ வந்து இட்ஸ் லேக் ஆஃப் ஸ்ட்ரையேஷன் இருக்காது அப்படினு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கெலட்டல் மசில்ஸ் ஸ்மூத் மசில்ஸ் கார்டியாக் மசில்ஸ் அண்ட் வாலண்டரி மசில்ஸ் இந்த 4 மசில்ஸ்ல எந்த மசில்ஸ்ல வந்து ஸ்ட்ரையேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இல்ல அப்படினு கேக்குறாங்க the right answer is smooth muscles வாங்க இந்த MCQல வந்து மசில்ஸ் டிஷ்யூ பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இங்க பாருங்க the muscles cells are called myocytes or muscles fibers காமனாவே மசில் செல்ஸ் வந்து myocytes அல்லது muscles fibers அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா சோ 3 டைப் ஆஃப் மசில்ஸ் டிஷ்யூ இருக்கு 3 டைப் ஆஃப் மசில் டிஷ்யூ இருக்கு ஒன்னு வந்து skeletal muscle tissue இன்னொன்னு வந்து smooth muscles அடுத்து மூணாவது வந்து cardiac மசில்ஸ் டிஷ்யூல வந்து இங்க பாருங்க skeletal muscles smooth muscles and cardiac muscles மூணு முக்கியமான மசில்ஸ் இருக்கு ஒவ்வொரு மசில்ஸ்க்கும் ஒரு பேசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் இம்பார்ட்டன்ஸ் இங்க இருக்கு இங்க பாருங்க skeletal muscles it's a large cylindrical நல்ல கவனிங்க it is a large cylindrical cells with striations it's a large cylindrical cells with striations and several nuclei each ஒவ்வொன்றிலும் நிறைய நியூக்ளியஸ் இருக்கும் ஒவ்வொரு மசில்ஸ் மயோசைட் செல்ஸ்ல நிறைய நியூக்ளியஸ் இருக்கு which attached to bones so move the skeleton with help of motor nerve somatic nervous systemனால இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது essential to cause contractions it is cause contractions muscles contractions வந்து skeletal musclesல வந்து எங்க என்னது with help of motor nerve வந்து என்னது
அங்கே மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ஷன்ஸ் ஆகுது. அதனால இந்த ஸ்கெலட்டல் மசில்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அ வாலண்டரி மசில்ஸ். இட்ஸ் அ வாலண்டரி மசில்ஸ். நாம நினைச்சா ஸ்கெலட்டல் மசில்ஸை வந்து கண்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த ஸ்கெலட்டல் மசில்ஸ் வந்து போன் கூட அட்டாச் ஆகிறதுனால நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக பண்ண முடியுது. ஓகேங்களா, நம்ம கை காலில் வந்து அசைக்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னது, மோட்டார் நர்வ் வந்து இன்னர்வேட் ஆயிருக்கு வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்கெலட்டல் மசில்ஸ். இது வந்து யூஸ்வலாக இது வந்து என்னது கண்ட்ராக்டிலிட்டி கேரக்டர்ஸ் இருக்கு, என்னது வாலண்டரி கண்ட்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா, நாம நினைச்சா கண்ட்ராக்ட் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து இங்க பாருங்க ஸ்கெலட்டல் மசில்ஸ், striations, multiple nucleus with each cells and it is a voluntary. இந்த மூணு பாயிண்ட்ஸை மறக்கக்கூடாது. ஸோ ஸ்கெலட்டல் மசில்ஸ்னாவே இட் இஸ் which is present striations, அதுக்கப்புறம் என்னது several nuclei with each, அதுக்கப்புறம் இட்ஸ் a voluntary. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மசில்ஸ் ஸ்மூத் மசில்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. இட் இஸ் a small tapered cells with no striation. ஓகேங்களா, structurally it is a no striations skeletal. ஸோ ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி நம்ம படிக்கணும். ஸோ skeletal muscles-ஓட கம்பேர் பண்ணும்போது ஸ்மூத் மசில் செல்ஸ் வந்து இங்க பாருங்க இட்ஸ் no striations and only one nucleus each. ஒவ்வொரு செல்ஸ்லயும் ஒவ்வொரு நியூக்ளியஸ் தான் இருக்கு. ஸ்மூத் மசில்ஸ் மே ஆல்சோ பி கால்டு இட்ஸ் இன்வாலண்டரி மசில்ஸ் ஆர் விசரல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது skeletal muscle, it is a voluntary but smooth muscles is a involuntary. மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ். there is no striations and only one nucleus with each. அதுக்கப்புறம் it's a involuntary muscles. ஓகேங்களா, ஸோ நம்ம நினைச்ச மாதிரி இந்த ஸ்மூத் மசில்ஸை நம்ம ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா, அது வந்து இன்வாலண்டரியா வித் ஹெல்ப் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிக்னல்ஸ். ஓகேங்களா, அதில் சிஎன்எஸ்லேருந்து என்ன சிக்னல்ஸ் வருதோ அதுக்கு மட்டும்தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம நினைச்ச மாதிரி வந்து அது ஃபங்க்ஷன் ஆகாது. which is present within wall of the arteries. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் வெசல்ஸ், பிளட் வெசல்ஸில் ஸ்மூத் மசில்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து பிளட் வெசல்ஸை வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு கண்ட்ராக்டோ ரிலாக்ஸோ பண்ண முடியாது. இப்போ நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாயிருச்சு, நம்ம நினைச்சு இந்த பிளட் வெசல்ஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அப்படின்னு நம்ம நினைச்சா அது வந்து ரிலாக்ஸ் ஆகாது, பிகாஸ் இட் இஸ் இன்வாலண்டரி மசில்ஸ். அதே சமயம் which is present within wall of the stomach and intestines and also which is present iris of the eye. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து involuntary. there is no striations and only one nucleus. ஏன் நான் இது வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா இதிலிருந்து MCQs வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் some specialized smooth muscles அப்படின்னா என்ன அப்படின்னா that is cardiac muscles. cardiac muscles, it is a branched cells. நல்லா கவனிங்க, it is a branched cells with fine striations. skeletal muscles ஓட கம்பேர் பண்ணும்போது striations வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அதை தான் வந்து fine striations அப்படின்னு சொல்றோம். and only one nucleus each. smooth cells மாதிரியே வந்து cardiac muscles செல்ஸ்லயும் வந்து சிங்கிள் நியூக்ளியஸ் தான் இருக்கும். இட் ஃபார்ம் த வால் ஆஃப் தி சேம்பர் ஆஃப் த ஹார்ட். ஓகேங்களா, ஸோ ஹார்ட் எல்லாமே கார்டியாக் சம் ஸ்பெஷலைஸ்டு ஸ்மூத் மசில்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து என்னது கார்டியாக் மசில் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டூ டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ் இன்க்ளூட் இங்க பாருங்க பிரான்ச்சஸ் அண்ட் இன்டர்கலேட்டட் டிஸ்க். ரெண்டு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்கு இந்த கார்டியாக் மசில்ஸ் when compared than ஸ்மூத் மசில்ஸ். இங்க பாருங்க என்ன அப்படின்னா என்னது பிரான்ச்சஸ் அண்ட் இன்டர்கலேட்டட் டிஸ்க். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த சேம்பர் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, பாருங்க இட் ஃபார்ம் த வால் ஆஃப் த சேம்பர்ஸ் ஆஃப் தி ஹார்ட். அப்படின்னா அது கண்டிப்பா இது ரெண்டு கேரக்டர் இருக்கணும். இன்க்ளூட் பிரான்ச்சஸ் அண்ட் இன்டர்கலேட்டட் டிஸ்க், the latter containing gap junctions which allow ions to move between the cells. ஓகேங்களா, ஒவ்வொரு கார்டியாக் மசில் செல்ஸ்க்கும் நடுவுல வந்து கேப் ஜங்ஷன் இருக்கு. அந்த கேப் ஜங்ஷன்ஸ் வழியா தான் வந்து என்ன ஆகுது, அந்த அயன்ஸ் வந்து டிராவல் பண்ணுது. ஓகேங்களா, அந்த கேப் ஜங்ஷன் வழியா ஒரு செல்ஸ்ல இருந்து இன்னொரு செல்ஸ்க்கு. அதனால தான் அதுக்கு வந்து அந்த அந்த கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன்ஸ் அந்த கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. அதனால தான் ஸ்பெஷலைஸ்டு ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த கார்டியாக் மசில். ஓகேங்களா, ஸோ மூணு மசில்ஸ்க்கும் வந்து டிஃபரன்ஷியேட் பார்த்துக்கோங்க. இந்த டிஃபரன்ட்ல இருந்து நமக்கு அடிக்கடி MCQs கேட்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க நமக்கு கேட்டது போல which type of muscle tissue lacks striations அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, that is smooth muscles. next MCQ, which tissue is characterized by large cells with long process which carry electrical signals surrounded by smaller supporting cells. கொஸ்டினே லென்த்தா இருக்கு. இங்க பாருங்க some smaller supporting cells and electrical signals அப்படினாவே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ஆப்ஷனை பாருங்க. இது மசில்ஸ் டிஷ்யூவா, எபிதீலியல் டிஷ்யூவா, கனெக்டிவ் டிஷ்யூவா, நர்வ் டிஷ்யூவா? நம்ம மூணு டிஷ்யூ வந்து போன ஸ்லைட்ஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா, ஒரு முக்கியமான டிஷ்யூ. அந்த டிஷ்யூ தான் வந்து என்னது எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து பாஸ் பண்ணும். அது என்னது கிட்டத்தட்ட ஆன்சர் சொல்லிட்டேன். the right answer is a nerve tissue. நாலாவது டிஷ்யூ. மூணு முக்கியமான டிஷ்யூ பார்த்தோம். அடுத்த நாலாவது முக்கியமான டிஷ்யூ வந்து நர்வ் டிஷ்யூ. இந்த நர்வ் டிஷ்யூ இட்ஸ் கேரக்டரைஸ்டு பை லார்ஜ் செல்ஸ் when compared than other three tissue with long process. என்ன process? which carry electrical signals and surrounded by some specialized supporting cells. ஓகேங்களா, ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். பாருங்க, நர்வ் டிஷ்யூ பத்தி கொஞ்சம் பேசிக்ஸா பார்க்கலாம். the nerve tissue consists of nerve cells called neuron அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஒரு நரம்புக்கு ஒரு அலகு என்னன்னா that is neuron.
பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் என்னன்னா நியூரான். அண்ட் சம் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் தான் அது ஸ்குவான் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபவுண்ட் ஒன்லி இன் தி நர்வஸ் சிஸ்டம். இந்த ஸ்குவான் செல்ஸ் ஃபார்ம் த மைலின் ஷீத். ஓகேங்களா, அதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயருக்கு பேர் வந்து மைலின் ஷீத். அது இட்ஸ் மேட் அப் ஆஃப் என்னது, இட்ஸ் எ பாஸ்போலிபிட். மைலின் ஷீட் வந்து பாஸ்போலிபிட் டு எலக்ட்ரிக்கலி இன்சுலேட் நியூரான்ஸ். இந்த மைலின் ஷீட் இருக்கிறதுனால இட் இஸ் எலக்ட்ரிக்கலி இன்சுலேட் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்ம மைலின் ஷீட் இருக்கிற மைலினேட்டட் நியூரானை வந்து எலக்ட்ரிக்கலி இன்சுலேட் நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் நர்வ் டிஷ்யூ பாருங்க. நியூரான்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஜெனரேட்டிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் எலக்ட்ரோகெமிக்கல் இம்பல்சஸ். இங்க பாருங்க ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம எம்சிக்யூல இருந்து இது பாருங்க, which carry electrical signals. ஓகேங்களா, இதுக்கு முக்கியமான பண்பு என்னது, இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் ஜெனரேட்டிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் எலக்ட்ரோகெமிக்கல் இம்பல்ஸ். அதுல பாருங்க இந்த இம்பல்ஸ், இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இம்பல்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது பாருங்க. நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸா அனாட்டமி ஆஃப் நியூரான் பார்த்திருக்கோம். ஓகேங்களா, அதுல பாருங்க the axon is a process that carries electrical impulses away from the cell body. ஓகேங்களா, நியூரான்ல இருக்க இந்த செல் பாடியில இருந்து ஸ்ப்ரெட் பண்ணுது ஆக்சான். அதே மாதிரி a neuron has only one axon. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் டென்ட்ரிட்டிஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம், நம்ம நியூரான்ல படிச்சிருக்கோம். டென்ட்ரிட்டிஸ் ஆர் ப்ராசஸ் தட் கேரிஸ் இம்பல்சஸ் டுவார்ட் த செல் பாடி. ஓகேங்களா, ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணக்கூடியது என்னது, டென்ட்ரிட்டிஸ். the process that carries impulses toward the cell body. செல் பாடியை நோக்கி என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து புல் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஜென்ரேட் பண்ணக்கூடியதும் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டிஷ்யூ என்ன அப்படின்னா தட் இஸ் நர்வ் டிஷ்யூ. ஓகேங்களா, ஓகே த நெக்ஸ்ட் எம்சிக்யூ விச் இட். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் டிஷ்யூ. ஓகேங்களா, டிஷ்யூ பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ பார்க்கக்கூடிய இந்த ரெண்டு எம்சிக்யூ முக்கியமான எம்சிக்யூ இட்ஸ் பேஸ்ட் ஆன் மெம்பரன்ஸ். based on membranes. பாருங்க, which type of membrane line body cavities which are open to the exterior are called. membranesல நிறைய டைப் ஆஃப் membranes இருக்கு. ஓகேங்களா, அதுல வந்து எந்த membrane ஆர் இங்க பாருங்க which are open to the exterior அப்படின்னு கேக்குறாங்க. the option வந்துங்க mucous membrane, serous membrane, meningeus membrane and synovial membrane. இந்த நாலு membraneல எந்த membrane வந்து அந்த body cavityல லைன் ஆயிருக்கும் which is specifically open to the exterior organ அப்படின்னு கேக்குறாங்க. the right answer is option A, mucous membrane. so இதுக்கான explanation பாருங்க. இங்க பாருங்க, membranes are sheet of tissue. ஓகேங்களா, so நிறைய cells present ஆயிருக்கு, அந்த நிறைய cells வந்து ஒரு sheet மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, அதை தான் நம்ம சிம்பிளா membrane அப்படின்னு சொல்றோம். so membrane tissue கீழ தான் வரும், membrane tissue கீழ தான் வரும். that cover or line, coverனா என்ன ஆல்ரெடி பார்த்தது போல it is on surface, லைன் அப்படின்னா within அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, கவர் ஆர் லைன், சர்ஃபேஸ் ஆர் தட் செப்பரேட் ஆர்கான் ஆர் பார்ட் லோப். ஒரு ஆர்கான்ல டிஃப்ரெண்ட் லோப்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதை வந்து பிரிக்கக்கூடியது என்னது, அதை வந்து நம்ம லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஆர்கானுக்கு மேல சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடியது கவர் அப்படிங்கிற வேர்டை வந்து நாம யூஸ் பண்ணுவோம். ஆஃப் ஆர்கான் ஃப்ரம் ஒன் அனதர். ஓகேங்களா, ஒரு ஆர்கான்ல இருந்து இன்னொரு ஆர்கான் அல்லது ஒரே ஆர்கான்ல டிஃப்ரெண்ட் லோபுக்கு நடுவுல இருக்கக்கூடியது வந்து நம்ம மெம்பரேன்னு பொதுவா சொல்லுவோம். ஓகேங்களா, மெம்பரன்ஸ் அப்படின்னு பொதுவா நம்ம சொல்லுவோம். பாருங்க, மெனி மெம்பரேன் ப்ரொடியூஸ் செக்ரீஷன்ஸ். ஓகேங்களா, நிறைய மெம்பரேன் நீங்க வந்து செக்ரீஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு திரவம் போன்ற பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. that have specific function. the two major category of membranes. membrane ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து epithelial membrane and second one is a connective tissue membrane. நம்ம டிஷ்யூல 4 டிஷ்யூ பார்த்தோம். என்னது, epithelial tissue, connective tissue, muscles tissue and nerve tissue. அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த ரெண்டு டிஷ்யூல வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னது, epithelial membrane, அடுத்த டிஷ்யூ என்னது, connective tissue. அதனால connective tissue membrane மறக்க கூடாது. ஃபர்ஸ்ட் is epithelial membrane, second is a connective tissue membrane. ஓகேங்களா, பாருங்க, there are two types of epithelial membrane. epithelial membraneல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து serous and mucous. மறக்க கூடாது. there are two types of epithelial membrane. one is a serous and mucous. இங்க பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு function and locality இருக்கு. இங்க பாருங்க, serous membrane are a sheet of simple squamous epithelium. it is made up of simple squamous epithelium that line, இங்க பாருங்க முக்கியமான term, that line some closed body cavities. எந்தெந்த ஆர்கான்ஸ் எல்லாமே வந்து closed body cavities-ல இருக்கோ அங்க இந்த serous membrane வந்து present ஆயிருக்கும். இங்க பாருங்க, serous membrane or sheet of simple squamous epithelium that line some closed body cavities and cover the organ in these cavities. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ serous membrane எங்கெங்கெல்லாம் present ஆயிருக்குன்னா pleural membranes, இங்க பாருங்க pleural membrane, thoracic cavity and in the abdominal cavity the peritoneum. இங்க பாருங்க, இதெல்லாமே closed cavitiesல வந்து இது present ஆயிருக்கும். அத தான் வந்து நாம என்ன சொல்றோம், serous membrane சொல்றோம். so closed நாவே serous டக்குன்னு ஞாபகம் வரணும். next அடுத்த epithelial membraneல mucous membrane. இங்க பாருங்க, mucous membrane line the body tract or cover the body tract system that have opening to the environment. இது வந்து closed body cavities, இது வந்து opening to the environmental organs. இங்க பாருங்க, these are the respiratory, example respiratory, digestive tractல இருக்கும், urinary and reproductive tractல இந்த mucous membrane இருக்கும். ஓகேங்களா, the mucus secreted by this mucous membrane
கீப் த லைனிங் எபித்தீலியல் செல்ஸ் வெட். ஓகேங்களா, இந்த மீகோஸ் மெம்பரன் வந்து ஒரு திரவம் போன்ற ஒரு செக்ரீஷன் இருக்கும், அது வந்து எப்பயுமே அந்த லேயரை வந்து வெட்டா வச்சுக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஓப்பனிங் டு த என்வரான்மெண்ட் வந்து மீகோஸ் மெம்பரன், அந்த க்ளோஸ்டு பாடி கேவிட்டிஸ் ஆர்கான் வந்து சீரஸ் மெம்பரன். ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. த லாஸ்ட் எம்சிக்யூ, which connective tissue membrane cover the brain and spinal cord. ஸோ நம்ம 9th எம்சிக்யூவில் வந்து மெம்பரன் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் ஸ்பெஷலாக வந்து எபித்தீலியல் மெம்பரனை பார்த்தோம். அடுத்தது இந்த எம்சிக்யூஸில் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ மெம்பரனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஆக மொத்தம் நம்ம வந்து கம்ப்ளீட் சாப்டரை வந்து கவர் பண்ணணும். இந்த ஆப்ஷன் சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா மெம்பரன், the option B synovial membrane, option C meninges membrane, option D deep fascia membrane. இதுல எந்த மெம்பரன் வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை வந்து கவர் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ மெனிஞ்சஸ் சாரி ஆன்சர் நானே சொல்லிட்டேன். பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டுனாவே நமக்கு டக்குன்னு வரக்கூடியது என்னது, மெனிஞ்ச். த ரைட் ஆன்சர் இஸ் மெனிஞ்சஸ் மெம்பரன். The right answer is meningeal membrane. ஸோ என்னென்ன கனெக்டிவ் டிஷ்யூ மெம்பரன் இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் மேலோட்டமாக பார்க்கலாம், ஏன்னா இதுல இருந்து அடிக்கடி எம்சிக்யூஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ many membranes are made up of connective tissue. Many membranes, the most of the membranes are made up of epithelial tissue membrane, epithelial membrane, and some of the remaining membranes are made up of connective tissue. ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க எக்ஸாம்பிள் சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா மெம்பரன். இது எங்க இருக்கு அப்படின்னா பிட்வீன் த ஸ்கின் அண்ட் மசில்ஸ்க்கும் ஸ்கின்னுக்கு நடுவில் இருக்கு. ஓகேங்களா, இங்க பாருங்க ஸ்கின் அப்படினாவே இங்க நம்ம டக்குன்னு ஞாபகம் வரக்கூடியது சூப்பர்ஃபிஷியல், ஃபேசியா அப்படினாவே இட் இஸ் என்னது பிட்வீன் ஸ்கின் அண்ட் மசில்ஸ் அண்ட் அடிபோஸ் டிஷ்யூ ஸ்டோர் ஃபேட். ஓகேங்களா, அப்போ சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா மெம்பரன் எங்க இருக்கு, அடிபோஸ் டிஷ்யூல இருக்கு, ஸ்கின்னுக்கும் மசில்ஸ்க்கு நடுவில் இருக்கு. அடுத்தது வந்து பெரியோஸ்டியம் tissue membrane, periosteum tissue membrane, which covers each bone. ஓகேங்களா, ஒவ்வொரு போனையும் இது கவர் பண்ணுது. It's contain blood vessels that enter the bone, anchor tendons from muscles and ligaments from other bones. ஓகேங்களா, இது காமனா பெரியோஸ்டியம் அப்படிங்கிற இந்த டிஷ்யூ மெம்பரன் வந்து போனை கவர் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து blood vesselsல இது வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த பிளட் அந்த பர்டிகுலர் பிளட் வெசல்ஸ் வந்து அந்த போனுக்கு வந்து சப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஆங்கர் டெண்டன்ஸ்க்கு சப்ளை ஆகுது ஃப்ரம் மசில்ஸ். அதுக்கப்புறம் அந்த மசில்ஸ்ல இருந்து அந்த போனுக்கு அந்த பர்டிகுலர் பிளட் வெசல்ஸ்ல சப்ளை ஆகக்கூடிய எல்லா பிளட் வெசல்ஸ்லையும் இந்த பெரியோஸ்டியம் கனெக்டிவ் டிஷ்யூ மெம்பரன் வந்து இருக்கு. அதே மாதிரி லிகமெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் போன்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ பெரியோஸ்டியம் வந்து போன், அதுக்கப்புறம் போன் கூட அட்டாச் ஆகக்கூடிய அந்த மசில்ஸ், அதுக்கப்புறம் லிகமெண்ட்ஸ், இதுல வந்து கவர் ஆகக்கூடிய மெம்பரன் வந்து என்னது பெரியோஸ்டியம் டிஷ்யூ மெம்பரன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பெரிகாண்ட்ரியம் which is cover cartilage பார்ட்டை வந்து கவர் பண்ணுது இந்த மெம்பரன் and contain capillaries. ஓகேங்களா, கேபிலரிஸ்ல இருக்கு the only blood supply for cartilage. ஓகேங்களா, என்னென்ன மாதிரி கேபிலரி அப்படின்னா அந்த கேபிலரி வந்து கேட்டிலேஜை வந்து பிளட் சப்ளை பண்ணக்கூடிய எல்லா கேபிலரிஸ்லையும் வந்து பெரிகாண்ட்ரியம் டைப் ஆஃப் மெம்பரன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, டோன்ட் கன்ஃபியூஸ் பெரிகாண்ட்ரியம் அண்ட் பெரியோஸ்டியம். நெக்ஸ்ட் சைனோவியல் மெம்பரன். இது வந்து பாருங்க இட் லைன்ஸ் ஜாயிண்ட் கேவிட்டிஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் கேவிட்டிஸ் இருக்கும் அது சுற்றி ஒரு மெம்பரன் இருக்கும், தட் இஸ் சைனோவியல் மெம்பரன். இட் இஸ் செக்ரேட் சம் ஸ்பெஷல் ஃப்ளூயிட், தட் இஸ் சைனோவியல் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா டு ப்ரிவென்ட் ஃப்ரிக்ஷன் வென் ஜாயிண்ட் மூவ்ஸ். ஓகேங்களா, அந்த ஜாயிண்ட் அசைவப்போ வந்து உராய்வு இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து இது செக்ரேட் பண்ணுது, சைனோவியல் மெம்பரன் வந்து செக்ரேட் பண்ணுது. இது ஒரு முக்கியமான மெம்பரன். நெக்ஸ்ட் டீப் ஃபேசியா மெம்பரன். இங்க பாருங்க சூப்பர்ஃபிஷியல் ஃபேசியா மெம்பரன் which is present between skin and muscles. இங்க பாருங்க டீப் ஃபேசியா. அப்ப டீப் அப்படினா கவர்ஸ் ஈச் ஸ்கெலட்டல் மசில்ஸ், ஒவ்வொரு ஸ்கெலட்டல் மசில்ஸையும் வந்து கவர் பண்ணக்கூடியது டீப் ஃபேசியா. ஆங்கர் டெண்டன். ஓகேங்களா, ஆங்கர் டெண்டன் அண்ட் ஸ்கெலட்டல் மசில் இதை கவர் பண்ணக்கூடிய மெம்பரன் தான் வந்து டீப் ஃபேசியா. அப்ப டீப் ஃபேசியா சூப்பர்ஃபிஷியல் ஃபேசியாவை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதுக்கப்புறம் முக்கியமான மெம்பரன் வந்து மெனிஞ்சஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம், which is cover the brain and spinal cord. ஓகேங்களா, ஸ்பைனல் கார்டையும் பிரெயினையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிஷ்யூ மெம்பரன், கனெக்டிவ் டிஷ்யூ மெம்பரனுக்கு பேர் தான் வந்து மெனிஞ்சிஸ் மெம்பரன். இந்த மாதிரி சிம்பிளாக கேட்பாங்க, மெனிஞ்சிஸ் வந்து எபித்தீலியல் மெம்பரன்ல வருதா கனெக்டிவ் டிஷ்யூ மெம்பரன்ல வருதான்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ எப்படினாலும் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இது வந்து எல்லாமே நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மெனிஞ்சஸ் லேயர் which is cover the brain and spinal cord, it contains cerebrospinal fluid, CSF fluid இதில் பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து ஃபைப்ரஸ் பெரிகார்டியம். இந்த லேயர் எங்க இருக்குன்னா the forms the sac around the heart சுத்தி பெரிகார்டியல் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். lined by the serous parietal pericardium. ஓகேங்களா, இட்ஸ் lined by the serous parietal pericardium. ஹார்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய இந்த மெம்பரன் தான் வந்து என்னது ஃபைப்ரஸ் பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாம இந்த டிஸ்கஷன்ல இன்னைக்கு டிஸ்கஷன்ல வந்து டிஷ்யூனா என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நெக்ஸ்ட் மெம்பரன் என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.